அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொழுகையின் சிறப்புகள். பொதுவாக இக்காலத்தில் தீனில் கவனமில்லாமல் எவ்வளவு அலட்சியமாக வாழ்கின்றார்கள் என்பதை விளக்க வேண்டியதில்லை. ஈமானுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா ஏவிய கட்டளைகள் அனைத்திலும் தொழுகை முதன்மையானது என ஆழங்களால் ஏகோபித்து கூறப்பட்டுள்ளது. ஆகிரத்தில் எல்லாவற்றையும் விட முதலாவதாக விசாரணை செய்யப்படக்கூடியது தொழுகையே. அத்துணை முக்கியத்துவம் மிக்க இபாதத்திலும் கூட அலட்சியமும் அக்கறையின்மையும் காட்டப்படுகின்றது. பொதுவாக தொழுகை விஷயத்தில் 3 விதமான மனிதர்கள் காணப்படுகின்றனர். முதல் வகையினர் தொழுகையை பற்றி அறவே அக்கறை இல்லாதவர்கள். இரண்டாவது வகையினர் தொழுவார்கள், ஆனால் ஜமாத்துடன் தொழுவதில் பேணுதல் இல்லாதவர்கள். மூன்றாவது வகையினர் தொழுவார்கள், ஜமாத்தையும் பேணித் தொழுவார்கள், ஆனால் அலட்சியமாகவும் முறையில்லாமலும் தொழுவார்கள். அன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின் ஷஹாதத்தின் அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு வ இகாமஸ் ஸலாத் வ ஈதாஇஸ் ஸகாத் வல் ஹஜ்ஜி வ ஸௌமி ரமலான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இஸ்லாம் என்ற கட்டிடம் 5 தூண்களின் மீது அமைக்கப்பட்டுள்ளது. ஒன்று, வணங்கப்படக்கூடியவன் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய அடியாரும் திரு தூதருமாக இருக்கிறார்கள் என்று சாட்சி கூறுவது. இரண்டாவது, தொழுகையை நிலைநிறுத்துவது. மூன்றாவது, ஜகாத்தை நிறைவேற்றுவது. 4, ஹஜ் செய்வது. 5, ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது. இந்த ஹதீஸில் குறிப்பிடப்பட்டுள்ள 5 விடயங்களும் இஸ்லாத்தின் அடிப்படையான கடமைகள். இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை 5 கம்பங்களின் மீது அமைக்கப்பட்ட ஒரு கூடாரத்துக்கு ஒப்பிட்டு கூறியுள்ளார்கள். கலிமா இக்கூடாரத்தின் நடுக்கம்பம் போன்றது. மற்ற 4 கடமைகளும் கூடாரத்தின் 4 மூலைகளிலும் உள்ள கம்பங்களை போன்றவை. நடுக்கம்பம் இல்லாவிட்டால் கூடாரமே உருவாகாது. நடுக்கம்பம் இருந்து 4 மூலைகளிலும் உள்ள கம்பங்களில் ஏதாவது ஒன்று இல்லாவிட்டால் கூடாரம் இருந்தாலும் கம்பம் இல்லாத அந்த பகுதி சரிந்து குறைவுடையதாகவே காணப்படும். இந்த ஹதீஸின் அடிப்படையில் நாம் நம்முடைய நிலைமையை பற்றி சற்று சிந்திக்க வேண்டும். இஸ்லாம் என்னும் கூடாரத்தை நாம் எந்த அளவு நிலைநிறுத்தியுள்ளோம்? இஸ்லாத்தின் எந்த கடமையாவது நாம் பரிபூர்ணமாக நிறைவேற்றி வருகிறோமா? இந்த 5 கடமைகளும் எவ்வளவு முக்கியமானவை என்றால் இவை தாம் இஸ்லாத்தின் அத்திவாரங்களாக இருக்கின்றன. ஒரு முஸ்லீம் தான் ஒரு முஸ்லீம் என்ற வகையில் இந்த 5ஐயுமே கடைபிடிக்க வேண்டியது மிக அவசியம். எனினும் ஈமானுக்கு பிறகு அனைத்தையும் விட தொழுகையே முக்கியமானது. இன்னொரு அறிவிப்பில் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ளார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிர்காலத்தில் ஒரு நாள் வெளியில் வந்தார்கள். மரங்களிலிருந்து இலைகள் உதிர்ந்து கொண்டிருந்தன. அவர்கள் ஒரு மரத்தின் கிளை ஒன்றை பிடித்தார்கள். அதிலிருந்து மேலும் இலைகள் உதிர்ந்தன. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதரே என்று கூப்பிட்டார்கள். அல்லாஹ்வின் ரசூலே, ஆஜராகி விட்டேன் என நான் கூறினேன். அப்பொழுது அவர்கள், ஒரு முஸ்லீமான அடியான் அல்லாஹு தஆலாவுக்காக இஹ்லாசுடன் தொழுவாரானால் மரத்திலிருந்து இலைகள் உதிர்வது போல அவரின் பாவங்கள் உதிர்ந்துவிடும் என கூறினார்கள். நூல் அஹ்மத். இதிலிருந்து எங்களுக்கு என்ன விளங்குது? குளிர்காலத்தில் இலைகள் அதிகமாக உதிர்கின்றன. சில மரங்களில் ஒரு இலை கூட இருக்காது.
இவ்வாறு இஹ்லாசுடன் தொழுவதன் காரணமாக ஒரு பாவம் கூட இல்லாத அளவு அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட கருத்து. ஆனால் தொழுகை மற்றுமுள்ள இபாதத்துக்கள் மூலமாக சிறு பாவங்கள் மட்டுமே மன்னிக்கப்படும். பெரும் பாவங்கள் தௌபா செய்யாமல் மன்னிக்கப்படுவதில்லை என்று பரிசுத்த குர்ஆன் ஹதீஸ்களுடைய ஆதாரங்களை வைத்து ஆலிம்கள் கூறுவதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே தொழுவதுடன் தௌபா இஸ்திக்ஃபார் செய்வதையும் அவசியம் கடைபிடித்து வர வேண்டும். மறந்துவிடக்கூடாது. அல்லாஹு தாலா தன் அருளினால் ஒருவரின் பெரும் பாவங்களையும் மன்னித்து விட்டால் அது வேறு விஷயம். இன்னொரு ஹதீஸில் அபு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் ஒரு மரத்தின் கீழ் இருந்தேன். அப்போது அவர்கள் அம்மரத்தின் காய்ந்த கிளையொன்றை பிடித்து அசைத்தார்கள். அதிலிருந்து இலைகள் உதிர்ந்தன. பிறகு என்னை நோக்கி, அபு உஸ்மானே, நான் ஏன் இப்படி செய்தேன் என்று என்னிடம் நீர் கேட்கவில்லையே என்றார்கள். ஏன் செய்தீர்கள் என்பதை சொல்வீராக என்று கேட்டதற்கு அவர்கள் கூறியதாவது, ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு மரத்தடியில் இருந்தேன். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறே ஒரு மரத்தின் காய்ந்த கிளையை பிடித்து அசைத்தார்கள். அதிலிருந்து இலைகள் உதிர்ந்தன. அப்பொழுது, சல்மானே, நான் ஏன் இப்படி செய்தேன் என்று நீர் என்னிடம் கேட்கவில்லையே என்றார்கள். ஏன் இவ்வாறு செய்தீர்கள் என்று நான் கேட்டபொழுது, ஒரு முஸ்லிம் நன்றாக வுலு செய்து 5 நேர தொழுகைகளையும் நிறைவேற்றினால் இந்த இலைகள் உதிர்வது போன்று அவரது பாவங்கள் உதிர்ந்துவிடும் என்று கூறிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பகலின் இரு ஓரங்களிலும் இரவின் சில பகுதிகளிலும் தொழுகையை நிலைநிறுத்துவீராக. நிச்சயமாக நன்மைகள் பாவங்களை போக்கிவிடுகின்றன. உபதேசத்தை ஏற்பவர்களுக்கு இது ஓர் உபதேசமாகும் என்ற பரிசுத்த குர்ஆனின் ஆயத்தை ஓதி காட்டினார்கள். நூல் அஹ்மத். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி செய்து காண்பித்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சஹாபாக்கள் வைத்திருந்த அன்பிற்கு ஒரு சிறு உதாரணமாகும். ஒரு மனிதருக்கு மற்றவர் மீது அன்பு ஏற்பட்டுவிட்டால் அவருடைய ஒவ்வொரு அசைவும் இவருக்கு இன்பமாகவே இருக்கும். மேலும் தனது அன்புக்குரியவர் செய்ததை போன்றே தானும் செய்ய வேண்டும் என்று மனம் விரும்பும். அன்பின் இன்பத்தை சுவைத்தவர்களுக்கே இதன் உண்மையை நன்கு உணர முடியும். இவ்வாறே கண்ணியமிக்க சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை அறிவிக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனை கூறும்போது எதனை செய்தார்களோ அதை செய்தும் காட்டியுள்ளார்கள். தொழுகையின் முக்கியத்துவம் பற்றியும் அதன் மூலம் பாவங்கள் மன்னிக்கப்படுவது பற்றியும் கூறப்பட்டுள்ள அறிவிப்புகள் ஏராளம். அவை அனைத்தையும் ஒன்று சேர்த்து விடுவது முடியாத காரியம். தொழுகையின் மூலம் பாவங்கள் மன்னிக்கப்படுவது பற்றிய அறிவிப்புகளும் அவ்வாறு மன்னிக்கப்படுவது சிறு பாவங்கள் தாம் என்று ஆலிம்கள் கூறியுள்ளதும் முன்னால் கூறப்பட்டுள்ளன. ஆனால் ஹதீஸ்களில் சிறிய பாவம் பெரிய பாவம் என்ற நிபந்தனை ஏதும் இல்லை. பொதுவாக பாவங்கள் என்று தான் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஒரு முஸ்லிமின் பொறுப்பில் பெரும் பாவம் இருப்பதென்பது தூரமான விடயம். ஏனெனில் அவர் மூலம் பெரும் பாவம் ஏற்படுவது சிரமம். அவ்வாறே அவர் பெரும் பாவம் செய்துவிட்டால் தௌபா செய்யாதவரை அவருக்கு நிம்மதி ஏற்படாது. ஒரு முஸ்லிம் ஏதேனும் பெரும் பாவம் செய்துவிட்டால் அதற்காக அழுந்து புலம்பி அதை விட்டும் பரிசுத்தமாகாதவரை அவரது இஸ்லாமிய உணர்வு அவரை நிம்மதியாக இருக்க விடாது. ஆனால் சிறு பாவங்களின் பக்கம் அதிகமாக கவனம் செலுத்தப்படாததால் அவை அப்படியே அவரது பொறுப்பில் இருந்து விடலாம். அவை தொழுகை போன்ற இபாதத்களின் மூலம் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன.
ஒருவர் தொழுகையை இஹ்லாசுடன் முஸ்தஹபுகளையும் ஒழுக்கங்களையும் பேணி தொழும்போது எத்தனையோ தடவை தௌபா இஸ்திக்ஃபார் செய்கிறார். தொழுகையின் அத்தஹியாத்தின் கடைசியில் அல்லாஹும்ம இன்னி லலம்து நப்சி என்ற துவாவிலும் தௌபா இஸ்திக்ஃபார் அடங்கியுள்ளது. மேலும் இந்த ஹதீஸில் உலுவையும் நல்ல முறையில் செய்ய வேண்டுமென கட்டளையிடப்பட்டுள்ளது. உலுவின் ஒழுக்கங்கள் முஸ்தஹபுகள் ஆகியவற்றை நன்றாக அறிந்து அவற்றை கடைபிடித்து வர வேண்டும் என்பது அதன் கருத்தாகும். உதாரணமாக, மிஸ்வாக் செய்வது ஒரு சுன்னத். இது பொதுவாக அலட்சியம் செய்யப்படுகிறது. ஆனால் மிஸ்வாக் செய்து தொழும் தொழுகையாகிறது மிஸ்வாக் செய்யாமல் தொழும் தொழுகையை விட 70 மடங்கு சிறந்தது என ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு ஹதீஸில் மிஸ்வாக் செய்வதை கடைபிடித்து வாருங்கள், அதில் 10 பிரயோசனங்கள் இருக்கின்றன. வாயை சுத்தப்படுத்துகிறது, அல்லாஹ் தஆலாவின் திருப்திக்கு காரணமாகிறது, ஷைத்தானுக்கு கோபத்தை உண்டாக்குகிறது, மிஸ்வாக் செய்பவரை அல்லாஹ் தஆலா தனது நேசனாக்கிக் கொள்கிறான், மலக்குகளும் நேசராக ஆக்கிக் கொள்கிறார்கள், பல் ஏறுகளுக்கு சக்தி அளிக்கிறது, நறுமணத்தை உண்டாக்குகிறது, பித்தத்தை போக்குகிறது, பார்வையை கூர்மையாக்குகிறது. இவை அனைத்தையும் விட இது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. மிஸ்வாக் செய்வதால் 70 பிரயோசனங்கள் கிடைக்கின்றன. மரண சமயத்தில் கலிமா சொல்லும் பாக்கியம் கிடைப்பதும் அப்பிரயோசனங்களில் ஒன்று. அதற்கு மாற்றமாக அபின் சாப்பிடுவதால் 70 தீமைகள் ஏற்படுகின்றன. அவற்றில் ஒன்று மரண சமயத்தில் கலிமா நினைவில் வராது என ஆலிம்கள் எழுதியுள்ளார்கள். சிறந்த முறையில் வுலு செய்வதன் சிறப்புகள் பற்றி பல ஹதீஸ்களில் அறிவிக்கப்பட்டுள்ளன. மறுமை நாளில் வுலு செய்த உறுப்புக்கள் ஒளிமயமாக பிரகாசித்து கொண்டிருக்கும். அதன் மூலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது உம்மத்தினரை விரைவில் அடையாளம் கண்டு கொள்வார்கள் என கூறப்பட்டுள்ளது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களில் எவரேனும் ஒருவருடைய வீட்டு வாசலுக்கு அருகில் ஓர் ஆறு ஓடுகிறது, அதில் தினமும் அவர் 5 தடவை குளிக்கிறார், அவரது உடலில் கொஞ்சமும் அழுக்கு இருக்குமா என்று கேட்டபோது, அழுக்கு அறவே இருக்காது என சஹாபாக்கள் பதிலளித்தார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், 5 நேர தொழுகைகளும் இவ்வாறு தான், அவற்றின் காரணமாக அல்லாஹ் தஆலா பாவங்களை அழித்து விடுகிறான் என கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ளார்கள். நூல் முஸ்லிம். 5 கால தொழுகைகளுக்கு உதாரணம், உங்களில் ஒருவருடைய வீட்டு வாசலுக்கு முன்னால் பெருக்கெடுத்து ஓடும் ஆழமான ஆற்றில் 5 முறை அவர் குளிப்பதை போன்றது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ளார்கள். ஓடும் நீர் அசுத்தங்கள் போன்றவற்றை விட்டும் துப்புரவாக இருக்கும். மேலும் ஆறு எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அவ்வளவு நீர் மிக தெளிவாக இருக்கும். ஆகையினாலே மேற்கூறப்பட்ட ஹதீஸ்களில் ஆறு ஓடக்கூடியது, ஆழமானது என்றெல்லாம் கூறப்பட்டுள்ளன. எந்த அளவு சுத்தமான நீரில் ஒருவர் குளிக்கிறாரோ அந்த அளவு அவரது உடல் சுத்தமடையும். இவ்வாறே ஒழுங்குமுறைகளை பேணி தொழுவதனால் பாவங்கள் நீங்கி பரிசுத்தம் உண்டாகும். 5 கால தொழுகைகள் அவற்றுக்கு இடையில் நிகழும் பாவங்களுக்கு பரிகாரமாகும். அதாவது, ஒரு தொழுகையிலிருந்து அடுத்த தொழுகை வரை நடைபெறும் சிறு பாவங்கள் அந்த தொழுகையின் பரக்கத்தினால் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பிறகு, ஒருவருக்கு ஒரு தொழிற்சாலை இருக்கிறது, அதில் அவர் வேலை செய்வதால் அவரது உடலில் அழுக்கும் தூசியும் படுகின்றன. அவருடைய தொழிற்சாலைக்கும் வீட்டுக்கும் இடையில் 5 ஆறுகள் ஓடுகின்றன.
அவர் தொழிற்சாலையிலிருந்து வீட்டுக்கு செல்லும் போது அந்த 5 ஆறுகளிலும் குளிக்கிறார். இதனால் அவரது உடல் சுத்தமாகி விடுகிறது என்று கூறினார்கள். 5 நேர தொழுகையின் நிலையும் இவ்வாறு தான். தொழுகைகளுக்கிடையில் ஏதாவது தவறுகள் நிகழ்ந்தால் தொழுகையில் ஓதப்படும் துஆ, இஸ்திக்ஃபார் காரணமாக அல்லாஹ் தஆலா அவற்றை முற்றிலும் மன்னித்து விடுகிறான். பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு தொழுகையில் அதிக சக்தியை அல்லாஹ் தஆலா வைத்துள்ளான் என்பதை விளக்குவதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகைய உதாரணங்களை கூறுவதன் நோக்கமாகும். அல்லாஹ் தஆலாவின் அன்பு, அருட்கொடை, மன்னிக்கும் தாராளத்தன்மை முதலியவற்றிலிருந்து நாம் பலன் பெறாவிட்டால் யாருக்கு நட்டம்? அது நமக்கே மாபெரும் நட்டம். நாம் பாவங்கள் செய்கிறோம், சட்டங்களை மீறுகிறோம், கட்டளைகளை புறக்கணிக்கிறோம், கட்டளைகளை செயல்படுத்துவதில் அலட்சியம் காட்டுகிறோம். இவற்றிற்கெல்லாம் நீதியும் ஆற்றலும் மிக்க அரசனாகிய அல்லாஹ் தஆலாவிடத்தில் தண்டனை பெறுவதும் அதனை அனுபவித்தே தீர வேண்டும் என்பதும் முறையாகும். ஆனாலும் நம்முடைய குற்றங்களுக்குரிய பரிகாரங்களை அல்லாஹ் தஆலா நமக்கு காட்டித் தந்திருக்கின்றான் என்றால் அல்லாஹ் தஆலாவின் கிருபைதான் என்ன? அப்படி இருந்தும் நாம் அதிலிருந்து பயன் பெறவில்லையானால் அது நம்முடைய அறிவீனமே. அல்லாஹ் தஆலாவுடைய அருள் நம்மை வந்தடைவதற்கு வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறது. உதாரணமாக, ஒரு மனிதர் தஹஜ்ஜத் தொழ வேண்டும் என்ற எண்ணத்தில் தூங்கினார். பிறகு அவர் விழிக்கவில்லை என்றாலும் அவருக்கு தஹஜ்ஜத் தொழுந்த நன்மை கிடைக்கிறது. தூங்கியதும் இலாபமாகிவிட்டது என்ற ஒரு ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் தஆலாவுடைய அருளுக்கும் அவனுடைய உபகாரத்துக்கும் ஓர் எல்லையுண்டா? இவ்வாறு அருட்கொடைகளை அள்ளி கொடுக்கும் தயாளனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது என்பது எவ்வளவு பெரிய துர்ப்பாக்கியமும் பேரிழப்பும் என்பதை சிந்திப்போமாக. ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது சிரமம் ஏற்பட்டால் உடனே தொழுகையின் பக்கம் விரைவார்கள். நூல் அஹ்மத். தொழுகை அல்லாஹ் தஆலாவின் மிகப்பெரிய ரஹ்மத். எனவே எவ்வித துன்பங்கள் நேர்ந்தாலும் தொழுகைக்கு விரைவது அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்தின் பக்கம் விரைவதாகும். அல்லாஹ் தஆலாவின் ரஹ்மத்தே நமக்கு உதவியாகி விடும்போது துன்பங்கள் எங்கே மீதம் இருக்கப் போகின்றன? அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், எப்போதாவது புயற்காற்று வீசினால் உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்கு சென்று விடுவார்கள். புயல் காற்று அமைதியாகும் வரை மஸ்ஜிதிலிருந்து வெளியே வரமாட்டார்கள். சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்பட்டாலும் இவ்வாறே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே தொழுகையின் பக்கம் கவனம் செலுத்துவார்கள். ஷுஐப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, துன்பங்கள் நிகழும் போதெல்லாம் தொழுகைக்கு விரைவது முன்னைய நபிமார்களின் வழக்கமாகவும் இருந்தது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது தன் மகன் மரணமாகிவிட்டதாக வழியில் செய்தி கிடைத்தது. உடனே அவர்கள் ஒட்டகத்தை நிறுத்தி அதிலிருந்து இறங்கி 2 ரக்அத்கள் தொழுதுவிட்டு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ் தஆலாவுக்காக நாம் இருக்கிறோம், மேலும் அவனிடமே திரும்பிச் செல்பவர்களாக இருக்கிறோம் என்று கூறினார்கள். பிறகு அல்லாஹ் தஆலா எதனை செய்யும்படி ஏவி இருந்தானோ அதையே நான் செய்தேன் என்று கூறிவிட்டு, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத் என்ற ஆயத்தை ஓதினார்கள். இதைப் போலவே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களின் இன்னொரு நிகழ்ச்சியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் வேறொரு பிரயாணத்திலிருந்த போது அவர்களது சகோதரர் குஸம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மரணச் செய்தி இடைவெளியில் கிடைத்தது. உடனே அவர்கள் பாதையின் ஓரத்தில் ஒட்டகத்தை நிறுத்திவிட்டு இறங்கினார்கள்.
பின்பு 2 ரகாத் தொழுந்தார்கள். அத்தஹியாத் திருப்பில் நீண்ட நேரம் துஆ கேட்டார்கள். பிறகு எழுந்து ஒட்டகத்தின் மீது ஏறி வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத் வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷிஈன். பொறுமையைக் கொண்டும் தொழுகையைக் கொண்டும் உதவி தேடுங்கள். நிச்சயமாக தொழுகை உள்ளச்சம் உள்ளவர்களைத் தவிர மற்றவர்களுக்கு பெரும் பாரமாக இருக்கும் என்ற கருத்துள்ள ஆயத்தை ஓதினார்கள். மற்றொரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிசுத்த மனைவியர்களில் ஒருவர் மரணமாகிவிட்ட செய்தி அவர்களுக்கு கிடைத்தது. உடனே சஜிதாவில் விழுந்து விட்டார்கள். ஏன் இவ்வாறு செய்தீர்கள் என்று ஒருவர் கேட்டார். உங்களுக்கு ஏதேனும் துன்பம் நேர்ந்தால் சஜிதாவில் தொழுகையில் ஈடுபடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உபதேசித்தார்கள். நபி அவர்களுடைய மனைவியாரின் மரணத்தை விட துன்பம் தரும் சம்பவம் எதுவா இருக்க முடியும் என்று பதிலளித்தார்கள். நூல் அபூ தாவூத். உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது மரண வேலை நெருங்கிய போது அங்கு இருந்தவர்களிடம், எனக்காக எவரும் அழக்கூடாது. என்னுடைய உயிர் பிரிந்த பின் நீங்கள் அனைவரும் நல்ல முறையில் ஒழுக்கங்களை பேணி வுலு செய்து மஸ்ஜிதுக்குச் சென்று தொழுந்து என்னுடைய பாவ மன்னிப்புக்காக துஆ கேளுங்கள். ஏனெனில் வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், பொறுமையைக் கொண்டும் தொழுகையைக் கொண்டும் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டுள்ளான். தொழுந்த பிறகு என்னை மண்ணறைக்குள் கொண்டு சேர்ப்பீர்களாக என்று கூறினார்கள். உம்மு குல்தூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கணவர் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோயுற்றிருந்தார்கள். ஒரு சமயம் நினைவு இழந்து விட்டார்கள். அவர்கள் மரணமாகிவிட்டார்கள் என்றே அனைவரும் முடிவு செய்து விட்டார்கள். அப்பொழுது உம்மு குல்தூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எழுந்து சென்று தொழ ஆரம்பித்தார்கள். தொழுந்து முடித்தபோது அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மயக்கம் தெளிந்து நினைவு திரும்பியது. என்ன, நான் மரணமடைந்தது போலிருந்தேனா என அங்கிருந்தவர்களிடம் கேட்டார்கள். ஆம் என அவர்கள் கூறினார்கள். அப்பொழுது அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், 2 மலக்குகள் என்னிடம் வந்து, புறப்படுவீராக, மாபெரும் நீதியாளனான அல்லாஹ் தஆலாவின் சமூகத்தில் உம்மை பற்றி தீர்ப்பு செய்ய வேண்டியிருக்கிறது என கூறி என்னை அழைத்துச் செல்ல ஆரம்பித்தார்கள். அப்பொழுது 3வது மலக்கானவர் வந்து அவ்விருவரையும் நோக்கி, நீங்கள் சென்று விடுங்கள். தாயின் வயிற்றில் இருக்கும் போதே நட்பாக்கியசாலி என்று எழுதப்பட்டவர்களில் இவரும் ஒருவர். இவருடைய பிள்ளைகள் இவர் மூலம் இன்னும் பயனடைய வேண்டியிருக்கிறது என்று கூறிய பின் அவ்விருவரும் என்னை விட்டு சென்று விட்டார்கள் என்று கூறினார்கள். இந்நிகழ்ச்சிக்கு பின் 1 மாதம் வரை அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயிருடன் இருந்தார்கள். பிறகு இவ்வுலகை விட்டு மறைந்தார்கள். நூர் அத்தூருல் மன்சூர். நல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு நாள் பகல் நேரத்தில் கடுமையான இருள் சூழ்ந்து கொண்டது. நான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சமூகத்துக்கு ஓடோடி சென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலும் இவ்வாறான நிகழ்ச்சிகள் ஏற்பட்டதுண்டா என்று வினவினேன். அப்பொழுது அவர்கள், அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக, நபி அவர்களின் காலத்தில் காற்று சிறிது வேகமாக வீச ஆரம்பித்தாலும் மறுமை நாள் வந்துவிட்டதோ என்று அஞ்சி நாங்கள் அனைவரும் மஸ்ஜிதின் பக்கம் விரைந்து செல்வோம் என பதிலளித்தார்கள். நூல் அபூ தாவூத். அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது குடும்பத்தினருக்கு வறுமை ஏற்பட்டால் அவர்களை தொழுமாறு கட்டளையிடுவார்கள். பிறகு வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கன் நஹ்னு நர்சுகுக வல் ஆகிபத்து லித்தக்வா.
நபியே, உமது குடும்பத்தினரை தொழுந்து வருமாறு ஏவுவீராக. நீரும் அதில் நிலைத்திருப்பீராக. நாம் உம்மிடம் உணவு கேட்கவில்லை. உமக்குத் தேவையானவற்றை நாமே அளிக்கிறோம். நல்ல முடிவு உள்ளச்சமுடையவர்களுக்கே என்னும் குர்ஆன் வசனத்தை ஓதிக் காட்டுவார்கள். ஒரு ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளது, ஒருவருக்கு ஏதாவது தேவை ஏற்பட்டால் அரசருக்கெல்லாம் அரசனான அல்லாஹ் தஆலாவுடன் சம்பந்தப்பட்டதாயினும் சரி, வேறு யாருடன் சம்பந்தப்பட்டதாயினும் சரி, தீன் துன்யா சம்பந்தப்பட்டதாயினும் சரி, தொழ வேண்டும். பிறகு அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். அதன் பிறகு கீழ்க்கண்ட துஆவை ஓத வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அவருடைய தேவைகள் நிச்சயமாக நிறைவேறிவிடும். லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் அர்ஷில் அலீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்அலுக மூஜிபாத்தி ரஹ்மதிக வ அஸாயிம மஃஃபிரதிக வல் கனீமத மின் குல்லி பிர்ரின் வஸ்ஸலாம மின் குல்லி இஸ்மின் லா ததஅ லி தன்பன் இல்லா கஃபர்தஹு யா அர்ஹமர் ராஹிமீன். வலா ஹம்மன் இல்லா ஃபர்ரஜ்தஹு வலா ஹாஜத்தன் ஹிய லக ரிலன் இல்லா கலைத்துஹா யா அர்ஹமர் ராஹிமீன். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாருமில்லை. அவன் பொறுமையாளனும் சங்கை மிக்கவனுமாவான். மேலான அர்ஷின் இரட்சகனாகிய அவன் தூய்மையானவன். எல்லா உலகங்களின் இரட்சகனான அல்லாஹ் தஆலாவுக்கே எல்லா புகழும் உரியன. யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் உன்னுடைய கருணையையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ளும் காரியங்களையும், ஒவ்வொரு நன்மையான செயலை செய்யும் வாய்ப்பையும், ஒவ்வொரு தீமையான செயலிலிருந்தும் பாதுகாப்பையும் கேட்கிறேன். யா அர்ஹமர் ராஹிமீனே, எனது எந்த பாவத்தையும் மன்னிக்காது விட்டுவிடாதே. மேலும் எனது எந்த கவலையையும் நீக்காமல் இருந்துவிடாதே. இன்னும் உனக்கு பொருத்தமாக உள்ள எனது எந்த தேவையையும் நிறைவேற்றாமல் விட்டுவிடாதே. கருணையாளர்களிலெல்லாம் மிக்க கருணையாளனே. வஹப் இப்னு முனப்பஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், தேவைகளை அல்லாஹ் தஆலாவிடம் தொழுகை மூலமாக கேட்க வேண்டும். பொதுவாக எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் நமது முன்னோர்கள் தொழுகையின் பக்கமே விரைந்து செல்வார்கள். தனிநபருக்கு சோதனை வந்தாலும் தொழுகையின் பக்கம் கவனம் செலுத்துவார்கள். ஆகவே நாமும் துன்பங்கள் துயரங்கள் வரும்போது அல்லாஹுக்காக 2 ரக்காத்துகளை தொழுந்து அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லிவிட்டு, நான் மேலே குறிப்பிட்ட அந்த துஆவை ஓதி அல்லாஹ் தஆலாவிடம் கையேந்தி கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் எல்லா தேவைகளும் நிறைவேறும்.